மத்திய அரசிடம் 2000 கோடி ரூபாய் கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் 1.5 கோடி மக்கள் பாதிப்பை சந்தித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக 2000 கோடியை விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கடிதம் வாயிலாக கோரிக்கையை பிரதமர் மோடியிடம் முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து உடனடியாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக தமிழ்நாட்டில் 1.5 கோடி மக்கள் பாதிப்பை சந்தித்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல 2.11 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதனால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக தமிழகத்திற்கு 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. முதலமைச்சரினுடைய இந்த கடிதம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, தமிழகத்தில் பெஞ்சால் புயல் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்பது கணக்கிட முடியாத அளவு இருக்கிறது என்பதனை முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக 2000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டின் 14 மாவட்டங்கள் இதுவரை கண்டிராத வகையிலான ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை கண்டிருக்கிறது. இதன் காரணமாக 1.5 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2.11 லட்சம் ஹெக்டார் வேளாண் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உட்கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதத்தை சந்தித்திருக்கிறது. எனவே உடனடியாக அவசர தேவை மற்றும் மீட்பு பணிகளுக்காக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும், தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 14 மாவட்டங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி தொடங்கி 14 மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்தித்திருக்கிறது. இதன் மூலமாக 69 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவருடைய இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கு இந்த நிதி அவர்களுக்கு உடனடியாக தேவைப்படுகிறது என்பதனை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஏற்கனவே தமிழக அரசு 38,000 அரசு ஊழியர்களை களத்தில் இறக்கி தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தானே நேரில் சென்று பார்வையிட்டதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மட்டுமல்லாமல் மாநில அரசு உத்தேசித்துள்ள இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கான தொகை என்பது 2475 கோடி ரூபாய் உடனடியாக தேவைப்படுவதாக மாநில அரசு கணித்திருக்கிறது என்பதனை அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் 2000 கோடி ரூபாயை தேசிய பேரிடர் நிதியிலிருந்து மத்திய அரசு உடனடியாக விடுவித்தால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலையை இழந்திருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை மீட்டு தருவதற்கு அந்த நிதி உடனடியாக பயன்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இந்த 14 மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களையும் சேதாரங்களையும் கணக்கிடுவதற்காக மத்திய குழுவை உடனடியாக அனுப்ப வேண்டும். அவர்கள் வழங்கக்கூடிய அறிக்கையை பொறுத்து கூட நீங்கள் அந்த நிதியை விடுவிக்கலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே 2000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது இந்த கடிதத்தில் கோரிக்கை வைத்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.